40 வயசு நடுத்தர ஆணுக்கும் 17 வயசு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் ஏற்படுற அந்த கள்ளக்காதல், அதுவும் அந்த 17 வயசு பொண்ணோட அப்பா வேட்டைக்காரரு, மனுஷங்களையே சும்மா விலங்கு மாதிரி சுட்டு தள்ளுறவர். அவரோட காதுக்கு இந்த விஷயம் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. 1996 வெளிவந்த கேரிட் அவே அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஜோசப்பை காமிக்கிறாங்க. 40 வயசை தாண்டின நம்ம ஜோசப் ஒரு ஸ்கூல் டீச்சரு. சின்ன வயசில் ஏற்பட்ட விபத்தில் அவருக்கு காலில் பலமாக அடிபட்டிருக்கோம். அதனால் இப்போ வரைக்கும் காலை உந்தி உந்தி தான் நடப்பார். அதுவும் வாக்கிங் ஸ்டிக்கோடு தான் நடப்பார். நம்ம ஜோசப்புக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அவருக்கு வர்ற சம்பளம் வாய்க்கு வயிற்றுக்குமே பத்தாததால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்து கல்யாணமே பண்ணாமல் இருந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுற ரோஸ்லின் அப்படின்னு அவரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவங்க கூட தான் 8 வருஷமாக ஒன்றா இருக்காங்க. நம்ம ஜோசப் இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட டென்ஷனுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வந்த ஒரு சர்க்குலர்னால, அதாவது இந்த குட்டி கிராமத்தில் இருக்கிற இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து சிட்டியில் ஓப்பன் பண்ண போகிறதா அந்த சர்க்குலரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணணும்னா இங்கிருந்து 50 மைல் தூரத்தில் இருக்கிற சிட்டிக்கு போய் தான் படிக்கணும். ஜோசப்புக்கு இந்த கிராமத்தை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால் கண்டிப்பாக அவருக்கு வேலை போயிடுன்னு தெரியும். வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற டென்ஷன் வேற. அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய வெளிச்சத்தோட அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு பொண்ணு என்ட்ராகிறா. ஜஸ்ட்டு 17 வயசு பருவச்சிட்டு. அந்த பொண்ணை பார்த்ததுமே கிளாஸில் இருக்கிற பசங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆணு வாயை திறந்துக்கிறானுங்க. அவனுங்க மட்டும் திறந்துருந்தா பரவாயில்ல, நம்ம ஜோசப்பும் வாயிலிருந்து வாட்டர் லீக் ஆகிற அளவுக்கு ஆணு வாயை திறந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணு புது ஸ்டூடெண்ட்டு, பேர் கேத்ரின். டவுன்ல இருந்து அவங்க அப்பா இந்த கிராமத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஏன் எதுக்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்தினாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. ரோஸ்லினுக்கு ஒரு பையன் இருப்பான். அவனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவன் பேர் ராபர்ட்டு. மறுநாள் ஸ்கூலில் அந்த ராபர்ட் கூட கேத்ரின் பேசிகிட்டு இருக்கா. அந்த ஜோசப் உன்னோட அப்பாவா அப்படின்னு கேட்கவும், அவர் என்னோட அப்பா இல்லை, எங்கள் அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு அவள் கேட்குறா. நான் பிறந்தப்ப எங்கள் அப்பா போருக்குன்னு போனார், அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு அவன் ஸ்டோரி அவன் சொல்கிறான். அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜோசப்பை தேடி கேத்ரினோட அப்பா வராரு. அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையை ஜோசப் கிட்ட கொடுத்து பராமரிக்க சொல்கிறாரு. ஏன்னா ஜோசப் கிட்ட ஒரு குதிரை லாயம் இருக்குது. அந்த குதிரை மேயறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. அதனால் அவர் கையில் பணத்தை கொடுத்து அந்த குதிரையை பார்த்துக்க சொல்கிறாரு. கேத்ரினுக்கு அந்த குதிரைனா ரொம்ப உயிர். இப்போ கேத்ரின் டவுன்ல இருந்து இந்த கிராமத்தில் வந்து படிக்கிறதால அந்த குதிரையை அவங்க அப்பா இங்கே கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு அப்பா சொல்லும்போது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லவும், அவள் வேணா இங்கே இருக்கட்டும், நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஜோசப்பும் சொல்கிறாரு. அதனால அவங்க அப்பாவும் கிளம்பி போக குதிரையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கேத்ரின் அந்த குதிரையை குதிரை லாயத்தில் கொண்டு வந்து விடுறா. அப்போ தான், மாஸ்டர்ஜி நீங்கள் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் கிளாஸ் எடுக்கிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜோசப்பை பாராட்டவும், அடப்போமா என்ன கிளாஸ் எடுத்து என்ன, இந்த வருஷத்தோட இங்கே ஸ்கூலே க்ளோஸ் பண்ண போகிறானுங்களாமா, என்ன பண்ண போகிறனோ தெரியலையே அப்படின்னு அவகட்டம் புலம்புறாரு. அப்புறம் மாஸ்டர்ஜி, நான் தினமும் இந்த குதிரையை வந்து பார்க்குறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு கேத்ரின் கேட்கவும், நீ தாராளமாக எப்போ வேணாலும் வந்து உன் குதிரையை பார்க்கலாம் அப்படின்னு அனுமதிக்கிறாரு. அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போய் விடுற வழியில், இந்த வேலை போனால் அடுத்தது என்ன மாஸ்டர்ஜி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேத்ரினும் கேட்குறா. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியல. அதனால் மௌனமாக இருந்துடுறாரு. ஜோசப்புக்கு ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஒரு பறவையை வேட்டையாடிட்டு அம்மாவோட வீட்டுக்கு வராரு. அவங்களுக்கு ஏதோ கேன்சர் போல் இருக்குது, கூடி சீக்கிரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு செக்கப்புக்கு வந்த டாக்டர் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜோசப்புக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அம்மா மட்டும்தான். அன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங்கு குதிரை லாயத்துக்கு வந்தபோது தான் கேத்ரின் அந்த குதிரை லாயத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சரிவா உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள வரவும், அவர் கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்தில் திடுதிப்புன்னு அந்த பொண்ணு அதோட துணியை ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சியான ஜோசப்பு சட்டுன்னு திரும்பி அந்த சீன்ல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ஆனால் அவரோட தம்பி, உனக்கு வேணா வேண்டாம் இருக்கலாம், எனக்கு வேணும், திரும்பி உள்ள போயா அப்படின்னு மிரட்டவும், தம்பி சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்பி உள்ள வந்துடுறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு ஏதாவது விளையாடுதா இல்லை சீரியஸாகவே மேட்ருக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு புரியாமல், உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கானுங்க, ஆனால் எனக்கு காயோட பழம்தான் பிடிக்கும். அவர் மேலே பாஞ்சர்றா. நம்மளும் பல வருஷமாக அந்த கிளவியோட கிணத்துலையே தண்ணி சேர்ந்துட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு புது கிணறு கிடைக்க மனுஷன் பூந்து நீச்சல் அடி அடின்னு அடிக்கிறாரு. மறுநாள் ஸ்கூலில் ரோஸ்லின்னு இவரும் லெஷர் டைமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மால் சாவகாசமாக அந்த டேபிளில் சாஞ்சிட்டு,
நேற்று அந்த கேத்ரின் கூட நடந்த அந்த கூத்தை பற்றி நினச்சிட்டு இருக்க, என்னையா பட்ட பகலில் கனவு கண்டுட்டு இருக்கிற, எந்திரிச்சு உட்காரியா அப்படின்னு அவங்கள தட்டவும் தான் நம்மால் நினைவுக்கே வராரு. அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது ஸ்கூலில். அடுத்த வருஷம் டவுனுக்கு ஸ்கூல் மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாம் டவுனுக்கு வராங்க அப்படின்னு அங்கே ஒரு ஓட்டிங் நடக்குது. அநேகமான எல்லா டீச்சர்ஸுமே டவுனுக்கு போகிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ரோசிலினும் அவரை பலவந்தப்படுத்தி டவுனுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அதனால் நானும் போகிறேன் அப்படின்னு அவர் கை தூக்குறாரு. ஆனால் ஜோசப்புக்கு டிகிரி இல்லாததால் அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் அம்மாவை பார்க்க வந்த டாக்டர் அவர்கிட்ட இருந்த ஒரு பழைய கன்னை கொடுத்து, இந்த கன்னை சர்வீஸ் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கேத்ரினோட அப்பா நம்ம ஊர் எல்லையில் ஒரு ஓநாயை பார்த்துருக்காரு, அவரோட குதிரையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. மறுநாள் ஜோசப் நேற்று கேத்ரினோட அப்பா பார்த்ததா சொன்ன அதே ஓநாயை இவரும் பார்க்குறாரு. ஏனோ அந்த ஓநாய் ஒரு கெட்ட சகுனமாக அவருக்கு தோணுது. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே அடித்து பிடிச்சி குதிரலாயத்துக்கு வராரு. குதிரையை பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அந்த குதிரலாயத்தில் இருக்கிற குதிரையை ஓட்டுறதுக்கு. இவருக்காக அந்த 17 வயசு குதிரையும் தயாராக காத்திருக்கு. வந்ததுதான் தாமதம். ஓடி வந்து அவரை தாவி கட்டி பிடிச்சி 2 பேரும் இனிக்க இனிக்க சல்லாபம் பண்ணுறாங்க. நம்ம ஜோசப்புக்கு வாழ்வு தான். அன்னைக்கு நைட்டு ஜோசப்பை மீட் பண்ண அவரோட அம்மா, இன்னைக்கு ரோஸ்லின் என்னை பார்க்க வந்திருந்தா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. நீ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, நான் சாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்க கோவப்பட, எனக்கு வர்ற வருமானத்தில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படிமா குடும்பம் நடத்த முடியும், ஏன் புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு ஜோசப் கோவப்படுறாரு. நீ தான்ப்பா புரியாமல் பேசுகிற, நான் செத்ததுக்கப்புறம் இந்த வீடு சும்மா தானே இருக்குது, இதை விற்றுரு. அது போக நான் ஒரு பெரிய உண்டியல் வச்சுருக்கேன், அந்த உண்டியல் நிறைச்சு எல்லாம் பழைய காயின்கள், அந்த காயினுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேல்யூ அதிகம், அந்த காயினையும் விற்றுரு, இந்த வீட்டையும் விற்றுரு. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகிறதுக்கு அந்த பணம் தாராளமாக போதும், நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு ஜோசப் கிட்ட ரொம்ப கெஞ்சலாக சொல்கிறாங்க. அன்னைக்கு ஸ்கூலில் கவிதை எழுதுகிற போட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் கவிதை எழுதி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறாங்க. கேத்ரினும் சப்மிட் பண்ணுறான். ஆனால் அவள் சப்மிட் பண்ண அந்த பேப்பரில் உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஜோசப்பு காரில் அவள் கூட போகும்போது, பப்ளிக் பிளேஸில் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு அவளை திட்டுறாரு. இப்போ எதுக்காக அர்ஜென்ட்டாக நான் மீட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. பொலைட்டாக உட்காந்துருந்த கேத்ரின் திடுதிப்புன்னு அவளோட அண்டர்வேயரை கழட்டுறா. மூஞ்சிக்கு நேரம் அதை சுற்றி, நான் இப்போ ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி சிரிக்கவும், இதை கேட்ட ஜோசப்புக்கு பகீருங்குது. காரை சடன் பிரேக்கை போட்டு நிறுத்துறாரு. காரை விட்டு வேகமாக வெளியிறங்கினவர், இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் பொய் சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி சிரிக்கவும், என்னதான் ஜோசப்புக்கு ரிலாக்ஸாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவருக்கு காலுக்கு கீழே பூமியே நழுவுற மாதிரி இருந்துச்சு. அந்த கோபத்திலேயே அந்த பொண்ணை தன்னந்தனியாக விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு நடந்தே வீட்டுக்கு வர்றா. ரொம்ப கோபமாக இருந்த ஜோசப் முன்னாடி வந்து நின்று அவளோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்ட ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன, நம்ம ஆளோட கோபமெல்லாம் பறந்துருச்சு, மோகம் தொத்திக்குச்சு. 2 பேரும் திருப்பியும் பின்னி பிணைஞ்சு அந்த ஈவினிங்கை கொண்டாட்டமாக முடிக்கிறாங்க. மறுநாள் திடுதிப்புன்னு ஊர்லேருந்து வந்த கேத்ரினோட அப்பா காலங்காத்தால ஜோசப்பை வந்து எழுப்புறாரு. என்னமோ ஏதோன்னு அவர் பயந்து எந்திரிக்க, நீங்களும் வேட்டைக்காரர்னு சொன்னீங்கல்ல, அந்த ஓநாயை வேட்டையாடலாம் வாங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மளுக்கா விஷயம் ஏதாவது தெரிஞ்சு போய் நம்மளை வேட்டையாடுறதுக்கு தான் இந்த ஆளு கூட்டிகிட்டு வந்திருக்கானோ அப்படின்னு பயத்திலேயே வராரு. கேத்ரினோட அப்பா வேற, என் குதிரையை குறி வச்சு சுற்றிட்டு இருக்க அந்த ஓநாயை கண்ணில் மாட்டினா போட்டு தள்ளாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்மளுக்கு நம்மளைத்தான் சொல்கிறாரோ அப்படின்னு பயம் ஏற்படுது. ஏன்னா அந்த குதிரையை போட்டுட்டு இருக்கிற ஓநாய் இவர் தானே, அதனால தான் பயந்துக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியல. அன்னைக்கு அந்த குதிரை லாயத்தில் அப்படித்தான் அவங்க 2 பேரும் மேட்டர் முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு கேத்ரின் ஒரு குண்டை தூக்கி போடுறா. நம்ம 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் மாஸ்டர் ஜி அப்படின்னு கேட்கவும், இதோ பாருமா, என் வயசு என்ன உன் வயசு என்ன, ஏதோ உனக்கு என்ன பிடிச்சி போச்சு, நம்ம 2 பேரும் கட்டி புரண்டு சந்தோஷமாக இருந்தோமா, அதோட விட்டுறணும், அதனால் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஓ அப்படின்னா நீங்கள் ராபர்ட்டோட அம்மா ரோஸ்லினை தான் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. இதோ பாருமா, இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் தன்னோட அண்டர்வேரெல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டு அவர் மடி மேலே வந்து உட்கார்றா. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே 17 வயசு தான். இதில் இன்னொரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா டைரக்டரு, அவரோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. பொண்டாட்டியே இப்படி நடிக்க வச்சிருக்காருன்னா எப்பேற்பட்ட கலா ரசிகனாக இருப்பாருன்னு பாருங்க. அவர் 2 பேரும் தங்களை மறந்து
அவர் மடி மேலே உட்காந்து சும்மா குதிரையை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறா. நம்மால் மூச்சு திணறிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் திடுதிப்புன்னு டாக்டர் அங்கே உள்ளே வந்துடுறாரு. போச்சுடா மாட்டிட்டோன்னு 2 பேரும் அவசரமாக பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் டாக்டர் அதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. உன்னை வீட்டில் தேடினேன், காணோம், இங்கே தான் இருப்பேன்னு நினச்சி வந்தேன், ஆனால் இப்படி ஒரு காட்சியை நான் பார்ப்பேன்னு நினச்சும் கூட பார்க்கல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதோ பாரு ஜோசப்பு, உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்காக ரோஸ்லின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழப்பாரு. இந்த பொண்ணோட அப்பன் ரொம்ப கோபக்காரன், அந்த ஆள் காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா உன் உடம்ப பொத்தல் போட்டுருவான் பார்த்துக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இதோ பாருங்க டாக்டர், சின்ன வயசுல இருந்தே எந்த ஃபன்னும் இல்லாமல் என் வாழ்க்கை ஒரு பாலைவனமாக இருந்துச்சு. அந்த பாலைவனத்தில் ஒரு சொலைவனமாக இந்த பொண்ணு வந்தா. நான் இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும் டாக்டர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு மேலே இருந்த காதல் வெறியில் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம ஜோசப் பேசுகிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த காஃபி ஷாப்பில் ராபர்ட்டும் கேத்ரினும் ஸ்னூக்கர் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரோஸ்லினும் ஜோசஃபும் அங்கே வர, இவங்கள பார்த்த உடனே விளையாண்டுட்டு இருந்த கேத்ரின் ஓடி வந்து ரோஸ்லின் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஆண்டி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்செட் ஆகாதீங்க. ராபர்ட் கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஆண்டி? நீங்களும் மாஸ்டர் ஜியும் கல்யாணம் பண்ணிக்கிறது ராபர்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான். நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கையும் பார்க்கணுமில்ல அப்படின்னு சொல்லவும், இதோ பாருமா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு, எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் இப்போ விளையாடு அப்படின்னு அவளை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. வழக்கமாக ஜோசப் தான் ரோஸ்லினை வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விடுவார். அப்படி அன்னைக்கு இறக்கி விட வரும்போது, நம்ம 2 பேரும் காருக்குள்ளேயே மேட்ரு பண்ணலாமா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரோஸ்லின் வாய் விட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜோசப் மறுத்தர்றாரு. அவரு தான் ஒரு புது கிணத்தை பிடிச்சிட்டாரே, அப்புறம் எப்படி தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள தண்ணி சேர்ந்தருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லுங்க? இவர் இப்படி தன்னை இக்னோர் பண்ணுறதுனால ரோஸ்லின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தபோது அம்மா ஜோசப்பை பிடிச்சி கடின்னு கடிச்சு விட்டுறாங்க. உன்னோட போக்கே சரியில்லை, இதோட பின்விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஜோசப்பு, பார்த்துக்கோ அப்படின்னு அவரை வான் பண்ணி விடுறாங்க. ஒருவேளை ரோஸ்லினுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சோ, போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலோ அப்படின்னு மழை வந்துட்டு இருக்க அந்த ராத்திரியில மழையும் கூட பொருட்படுத்தாம ரோஸ்லினை தேடி ஓடி வர்றாரு. இதோ பார் ரோஸ்லின், உண்மையை சொல்ல போனா எனக்கும் விதவிதமாக ட்ரை பண்ணணும்னு எத்தனையோ ஆசை இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் இந்த வயசான குதிரைவே நானும் ஓட்டுவேன் சொல்லு? நான் உன்னை 18 வயசுலேருந்து காதலிக்கிறேன். ஆனால் நீ அப்பெல்லாம் என்னோட காதலை ஏற்றுக்காம என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண. நீங்கள் 2 பேரும் என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் விளையாடுறத பார்த்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதனால தான் நான் கல்யாணமே பண்ணாமல் இருந்தேன். நான் இப்போவும் உன் மேலே அதே காதலில் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் கோபமாக சொல்லவும், உங்கள் கோபத்தை எப்படி தணிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ரோஸ்லின் அவங்க துணியெல்லாம் கழட்டி போட்டு அம்மனமாக அவர் முன்னாடி நிற்க, அப்புறம் என்ன தம்பியோடையான் கிணத்துக்குள்ளே குதிக்க அஞ்சான் அப்படின்னு துப்புக்கட்டின்னு அந்த கிணத்துல குதிச்சிட்றாரு. ஜோசப்போட அம்மா பையனோட கல்யாணத்தை பார்க்காமையே இறந்து போயிடுறாங்க. அவங்க இறுதி காரியமெல்லாம் முடியுது. இளவுக்கு வர முடியாத சொந்தக்காரங்கெல்லாம் லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர்களுக்கெல்லாம் ரோஸ்லின் ரிப்ளை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் கேத்ரினோட லெட்டர் அவங்க கையில் மாட்டுது. அதை படித்ததும் ரோஸ்லினுக்கு தூக்கி வாரி போடுது. அட கொலகாரா, இதனால தான் நீ என்னை தவிர்த்துட்டே வந்தையா அப்படின்னு கோபத்தோட ஜோசப்பை வந்து மீட் பண்ணுறாங்க. இது என்னது அப்படின்னு அந்த லெட்டரை காமிச்சு ஜோசப்பு கிட்ட கோபப்படுறாங்க. உனக்காக என் வாழ்க்கையவே நான் கொடுத்துருக்கேன், ஆனால் நீ அந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கிறியே அப்படின்னு கோவப்பட்டு அவங்க கத்த, இதோ பாரு ரோஸ்லின், என்னோட இளமை காலம் அத்தனையும் உனக்காக ஏங்கியே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த பொண்ணு மூலமாக திரும்பவும் எனக்கு அந்த இளமை கிடைக்குது. நான் ஒரு 20 வயசு பையனாக உணர ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜோசப் ரொம்ப உணர்ச்சி பொங்க சொல்கிறாரு. இந்த பதிலை கேட்டு டென்ஷனான ரோஸ்லின் அவரை போட்டு அடி நடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அழுதுட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஜோசப் அல்லாடிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு கேத்ரின் அவரை வந்து பார்க்குறா. இதோ பாருங்க மாஸ்டர் ஜி, நான் திரும்ப கேட்டுட்ருக்கேன், நம்ம 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவள் கேட்குறா. ஏற்கனவே ரோஸ்லின் கூட சண்டை பிடிச்சதுல பயங்கர கடுப்பில் இருந்த அவர், இதோ பார், என் வாழ்க்கையில் நான் கல்யாணம்னு பண்ணால் அது ரோஸ்லினை மட்டும்தான். கூடிய சீக்கிரத்தில் நான் அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் இல்லை அப்படின்னு அவர் கோபமாக சொல்லவும், அப்போ தான் கேத்ரினோட உண்மையான முகம் தெரியுது. முகத்தில் ஒரு வில்லத்தனம் தெரிய, மாஸ்டர் ஜி, இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நடந்த சண்டையெல்லாம் ரோஸ்லின் டாக்டர்கிட்ட சொல்லவும், அன்னைக்கு டாக்டர் வீட்டுக்கு வராரு. வந்தவர் ரோஸ்லினை சமாதானப்படுத்துகிறாரு. ஜோசப் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் அந்த பொண்ணு மேலே தான். சும்மா இருந்த மனுஷனை அவ தான் ஆசை காமிச்சு இப்போ ஒரு கீ கொடுக்குற பொம்மையாக மாற்றிட்டா. நாங்கள்லாம் இருக்கமில்ல,
இதை சீக்கிரம் சரி பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு ரோஸ்லினுக்கு அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜோசப்புக்கும் அம்மாக்கும் இருந்த தொடர்பு ராபர்ட்டுக்கு பிடிக்கல. இப்போ அவர் கேத்ரின் கூட ஒரு அஃபேரும் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு இன்னும் கோவம் வருது. ஸ்கூல் ஃப்ரீ டைமில் ஜோசப்பை போய் பார்க்குறான். எங்கள் அப்பா உண்மையிலேயே போருக்கு போயிட்டாரா, இல்லை எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது அவரை பண்ணிட்டீங்களா அப்படின்னு முகத்துக்கு நேர் அவன் கேட்கவும், அவன் கேள்வியை கேட்டு ஷாக்கான ஜோசப்பும், இதோ பாரு ராபர்ட்டு, உங்கள் அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் ஏன் எங்கள் அப்பா போருக்கு போனார், இந்த கிராமத்திலிருந்து யாருமே போகாத போது எங்கள் அப்பா மட்டும் ஏன் போனார் அப்படின்னு திரும்பவும் சந்தேகத்தோடு கேட்குறான். உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன், ஆனால் ரொம்ப குறும்புக்காரன். அவன் சின்ன வயசில் பண்ண லோலாயெல்லாம் தாங்க முடியாத இந்த கிராமத்து மக்கள் அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. உங்கள் அப்பாவுக்கு வேற வழி தெரியாமல் போருக்கு போனான், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக போரில் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் ராபர்ட் நம்பினானா இல்லையான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு பேகை தூக்கி போட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நைட்டு கேத்ரினோட அப்பா உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போகிறான். இதை கேட்ட ஜோசப்புக்கு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து, டாக்டர் கொடுத்துருந்தார் இல்லையா ஒரு துப்பாக்கி, அது தேவைப்படும் அப்படின்னு சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாரு, அந்த துப்பாக்கியில் புல்லட் போட்டு லோட் பண்ணி வைக்கிறாரு. கேத்ரினோட அப்பா வரவுக்காக தயாராக உட்காந்துருக்காரு. சொன்ன மாதிரியே கேத்ரினோட அப்பாவும் உள்ளே வராரு. வேண்டாம் வராதிங்க அப்படின்னு ஜோசப் கத்தவும், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் என்னென்னவோ பேசுகிறீங்க அப்படின்னு யதார்த்தமாக கேட்டுட்டு கேத்ரினோட அப்பாவும் உள்ளே வராரு. அப்போ தான் அவர் கையில் இருக்கிற துப்பாக்கியை பார்த்து, இது என்ன கூத்து, எதுக்காக இந்த துப்பாக்கி, என்ன சுடவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சுட ட்ரை பண்ணால் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்குங்க உங்களை சுடணும், உங்கள் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுங்க, முதல்ல துப்பாக்கியை கீழே போடுங்க. கேத்ரின் டவுன்லேயும் இதே தான் பண்ணுனா அப்படின்னு சொல்லி தான் அவளை இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். ஆனால் இங்கே வந்தவ உங்களை ட்ராப் பண்ணிட்டா போல் இருக்கு, பாவம் அவளோட ஆசைக்கு நீங்கள் பலிகடா ஆயிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லவும், அப்போ தான் அவருக்கு புரியுது இந்த கேத்ரின் ஒரு பிளே கேர்ள் அப்படின்னு, அதுவும் குறிப்பாக அவளுக்கு வயசானவங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்போ தான் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு காயை விட பணம் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. அதை ஏன் சொன்னா அப்படின்னு அவருக்கு இப்போ புரியுது. முடிஞ்ச வரைக்கும் அவளை தவிர்க்க பாருங்க, அவளுக்கு புத்தி சொல்லி ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா அது வேற ஒன்றா நடந்து முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு ஜோசப்பை பார்க்க வர்றா. வழக்கம் போல், மாஸ்டர்ஜி என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குற அந்த பொண்ணை பார்த்து, உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், ஓ எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டவோ, சரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் அதவே கேட்குறா. அப்போ தான் இவருக்கு புரியுது இந்த பொண்ணு ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. இதோ பார், இதுதான் நான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, இனி என்னை தேடி வராத அப்படின்னு சொல்லவும், இதுக்கு அவள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ரொம்ப கேஷுவலாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனவ அந்த குதிரை லாயத்தை தீப்பற்ற வச்சு விட்டுறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குதிரை கூட இருந்த மற்ற மிருகங்களும் எல்லாம் அந்த தீயில கருகி செத்து போகுதுங்க. வீட்டோட சேர்ந்து எரியிற அந்த குதிரை லாயத்தவே ஒரு இடத்துல உட்காந்துருந்த கேத்ரின் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. படு கோபமா வந்த ஜோசப்பு முதல் வேலையா இங்கிருந்து போ அப்படின்னு கத்துறாரு. நல்ல வேலையா ஜோசப்போட அம்மா சொன்ன அந்த உண்டியல் அவர் கையில மாட்டுது. அந்த பழைய நாணயத்தை எல்லாத்தையும் சிட்டிக்கு போய் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ரோஸ்லினை பார்க்க வராரு. ரோஸ்லின் ரொம்ப மூட் அவுட்டா அவங்க வீட்டோட பின்னாடி உட்கார்ந்துருக்க வந்து ரோஸ்லினை மீட் பண்ண ஜோசப்பும் தான் செஞ்ச தவறுக்கெல்லாம் ரோஸ்லின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. பல வருஷமா என் நெஞ்சில தேங்கி இருந்த அந்த ஆசைக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி இந்த பொண்ணு என்கிட்ட நடந்துக்கவும் நான் என்னையே மறந்துட்டேன், அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது, என்னோட முதுமையான காலத்துல என் பக்கத்தில் நீ இருப்பியா அப்படின்னு அவர் கேட்கவும், நான் எப்பவுமே உங்கள் கூட இருப்பேங்க, உங்கள் தவறையெல்லாம் மன்னிச்சு நான் இப்போ கூட ஏற்றுக்க தயாராக இருக்கேன், ஆனால் ஒரே கண்டிஷன், கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி என்னை தவிர்க்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு ரோஸ்லின் கேட்கவும் ரொம்ப சந்தோஷத்தோட ஜோசப் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எங்கெல்லாம் போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க இந்த படம் நல்லா இருந்துச்சா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.